தூத்துக்குடி திருநெல்வேலி பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த வெள்ளத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. வெள்ளத்தில் செல்ல முடியாமல் ஆங்காங்கே பேருந்துகள், லாரிகள் மற்றும் வாகனங்கள் அங்கு நிற்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இது குறித்த முழு விவரங்களோடு இந்த செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வேல்ராஜ், அந்த பகுதியினுடைய தற்போதைய சூழல் என்ன? எவ்வளவு தண்ணீர் அங்கு தேங்கி இருக்கிறது? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அந்த அதிக மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக தூத்துக்குடியில் ஓரம்பள்ளம் ஏரியானது உடைத்து அங்கு வெளியாகியிருக்கிற தண்ணீரானது தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நிரப்பி தற்போது நகர்ப்பகுதியில் நுழைந்திருக்கிறது. இந்த பகுதியில் நீங்களே காணலாம், பெரிய அளவில் தண்ணீர் சாலையின் மறுகால் பாய்கிறது. அந்த அளவிற்கு தற்போது இந்த ஏரி நீரானது ஊருக்குள் புகுந்திருக்கிறது. அது இல்லாமல் மழை நீரும் அதிக அளவில் பல்வேறு பகுதியில் உள்ள ஓடைகள், குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு அந்த நீர்களும் தற்போது திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த நெடுஞ்சாலை, தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சாலை மறுகால் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தற்போது அங்கே மழை வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் காரணத்தினாலும் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பிய காரணத்தினாலும் தற்போது தூத்துக்குடியின் பெரும்பாலான பகுதிகள், தூத்துக்குடி நகரின் பெரும்பாலான பகுதிகள் தற்போது சாலையிலும் சரி பகுதியிலும் சரி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெரிய அளவில் தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறது. காரணம், அந்த பகுதி தாழ்வான பகுதி என்று கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களும் தற்போது நீர் சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. அந்த அளவிற்கு தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் அங்கு பெரிய அளவில் நீர் தேங்கி காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்தோணியார்புரம் ஊருக்குள்ளும் அந்த கோரமலம் ஏரி நீரானது புகுந்திருக்கிறது. அருகில் உள்ள ஓடைகளும் நிரம்பி வழிகிறது. இதன் காரணமாக ஊருக்குள், அதாவது அந்தோணியார்புரம் தெருவுக்குள் மழைநீர் வேகமாக, அதாவது ஆற்றில் ஓடுவது போல மழைநீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதியில், அதாவது தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வேல்ராஜ்.